பஸ்ல கூட கூட்டு போலாம்லங்க. ஏங்க இந்த அநியாயம் பண்றீங்க? நடக்க முடியலங்க. நடக்கிறதுதான் உடம்புக்கு நல்லதுமா, எந்த நோய் வராது. தொலைஞ்சு போ, இதுக்கு நடந்து தொலைய வேண்டியதானே. நம்மளே நடக்க வச்சு இல்லாத நோயெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. சோபி அங்க பத்தியா 3 பேர் வாயும் 3 தினுசா இருக்கு. அது ஈன் இருக்கு, இது பாலம் சைஸ்ல இருக்கு, இது மொத்தமும் பல்லா தெரியுது. எவ்வளவு கொசு, சும்மா இருப்ல. நானே டென்ஷனா இருக்கேன். இந்த கிழவி மட்டும் பாரு, இத்தனை வயசாகி இது அம்மா வீட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போகுது. நம்ம அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் கோவம் வந்துடுது இருக்கு. ஏங்க போதும், பல்ல பல்ல காட்டாதீங்க ரொம்ப. அது எவ கொண்டேம்மா உங்களை பார்த்து என்ன இப்படி நல்லா விசாரிச்சிருக்கா? மணிமா அப்படிலாம் தப்பா பேசாத. அது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஏங்க என்கிட்ட சொன்னீங்க ஸ்கூல் பக்கமே போனது இல்லைன்னு. இப்போ எங்கிட்ட இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்தா உங்களுக்கு? அது இல்ல, என் ஃப்ரெண்டெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அன்னையாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க. நான் அவங்கள பாக்குறதுக்காக போவேன். அன்னையாரும் அந்த பிள்ளை எனக்கு பழக்கம். என்னமாங்க நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா சரியா படல. ஏமா நீ 70 வயசுல அப்பாவை சந்தேகப்படுறது ரொம்ப தப்புமா. ஏடி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடி. பெரிய ஆளுங்க பேச்சல மூக்க நோக்காத. அது யாரு? நம்ம முனிமா மாதிரில இருக்கு. அண்ணாச்சி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்க நல்லா இருக்கு. வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு. லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு ஓடி போயிட்டா. அதனால நானே ரொம்ப துக்கத்துல இருக்கேன். தொலைஞ்சு போவேன். 58 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்தவன் இன்னும் அதை நான் வச்சுக்கிட்டு என்னை பார்க்கும்போதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு அலையிறானே, வழங்காதவே. முனிமா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? ஏங்க எனக்கு வீட்ல ஒரு வேலை இருக்குங்க, நான் மறந்து வந்துட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எவ்வளவு சோப்பி என்ன அந்த கிழவனுக்கு இந்த கிழவி பயந்துக்கிட்டு ஓடுது? அவ எவளுக்கு பயந்துட்டு ஓடுனா என்ன, ஓடலன்னா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வீட்டுக்கு விட்டா போதும். எனக்கு தெரியும் அதுக்கு என்ன காரணம்னு. என்ன காரணம்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ வாய்க்கு வந்தது ஏதாவது சொன்னு போய் செருப்பால் அடிப்பேன். அந்த கிழவியும் கிழவனும் முன்னாடி காலத்துல லவ் பண்ணிக்கிட்டு அடைஞ்சாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏமா என் பாட்டி அந்த கிழவியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்தி என்னை மாதிரி பாரு எவ்வளவு அழகா இருக்கே. இந்த கிழவி என்னை மருமகளா இங்க இழுத்துட்டு வந்துட்டா. இப்ப நான் உன் வரலாறை பத்தி கேட்கல. கிழவி எதுக்கு பயந்து ஓடுது? அதாம்மா மெண்டல் சிரிக்கி. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த கிழவி அந்த கிழவனை லவ் பண்ணாங்கன்னு சொல்லி. எப்படி சோப்பி விஷயம் தெரியுமா? நம்ம மாமி அந்த கிழவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மொட்டச்சியை பத்தி பேசாத. அதை பேசினாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குண்டை பாரு. என்னன்னாச்சு? உங்க வீட்டுக்காரம்மா ஓடுறாங்க, என்னைய பார்த்து வெக்கத்துல ஓடுறாங்களா? வெக்கமா? அதெல்லாம் என்னன்னு கேப்பா என் பொண்டாட்டி. ஏடே கொசுச்சிருக்கி, ஏடி இங்க பாருடி, திரும்பி பாருடி. என்னத்த சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏடி அந்த மொட்டையனை எப்படியாவது போக வைங்கடி. அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் தாண்டி ஆகுது. என்ன உங்க லவர் தானே? எதுக்கு இப்படி பயந்துட்டு ஓடுறீங்க? ஏடி நான் செருப்பு போட்டு வரலடி. போட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, செருப்பு கலட்டியே உன் மூஞ்சில அடிச்சிருப்பேன்டி. அவன் என்ன போய் ஏன் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்களடி? எத்த ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏண்டி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிறந்துட்டீங்களாடி? உங்களுக்கு என்ன தெரியுமா? எவாடி சொன்னா? எந்த சிரிக்கடி சொன்னா? எவ்வளவு உத்தரசா? நீ தானே இவ்வளவு நேரம் கதை கதையா சொல்லிக்கிட்டு இருந்த. அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்க. நான் எடுத்த கண்ட எங்க பாட்டி சொல்லிச்சு. ஒருவேளை இதை சொல்லிச்சா இல்ல வேற யாரையும் சொல்லிச்சான்னு எனக்கு தெரியாது. அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறியாமா? எந்த ஒரு காரியமா நீங்க? ஏத்த இந்த உத்தரசா தான் உங்களை பத்தி சொன்னா நீங்களும் அந்த தாத்தாவை லவ் பண்ணீங்கன்னு. ஏடி அவ பாட்டி தாண்டி அந்த கிழமை பின்னாடி சுத்தி வந்தா. அந்த கிழமை ஏன் பின்னாடி சுத்தி வந்தாண்டி? நான் செருப்பு கலட்டி அநியாயமே அவனை அடிச்சிட்டேன்டி. அதான் இந்த உத்தரச வாயில இருந்து வர்றது புல்லாமே புழுவாதான் வரும், நல்ல வார்த்தையே வராது. அப்புறம் என்னாச்சு? செருப்பு கழட்டி அடிச்சிங்க, வேற என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க. ஏண்டி இது கதை கேட்கற நேரமாடி? அந்த கிழவனை எப்படியா போக சொல்லுங்கடி. நான் முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். இந்த கிழவி இவ்வளவு தூரம் லவ் பண்ணிருக்கேன், இந்த கிழவி பின்னாடி வராதுன்னு சொல்லி அந்த கிழவி வந்திருக்கேன். இதுல நம்ம இப்ப போன்னு சொன்னாப்ல அந்த கிழவி போயிருவானா? இதை பயப்படாதீங்க. நம்ம உத்தரசா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பையன்? உத்தரசா விட்டு சொல்லுவோம். இந்த என்ன எதுக்கு வம்பளை மாட்டி விடுறீங்க? அவளுக்கு தேவனா அவ போய் பிரச்சனை சமாளிக்கமா, என்னைய வம்பளை மாட்டி விடுறாளுங்க. பாத்தீங்களா தான், இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரு நல்ல மருமகா, எவ நல்லா இல்லாத மருமகான். இந்த குண்டிச்சிருக்கு இவ்வளவு நேரம் இந்த கிழவி அத்தனை வருஷம் வந்தா. இந்த கிழவி ஒரு மானம் கட்டவா. இவளுக்கு சொல்றதான் நம்புவா, நம்ம சொல்றத நம்ப மாட்டா. என்னத்த உங்களை பார்த்து ஊரே பயப்படுது, நீங்க என்ன அந்த கிழவனுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஏடி அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடி. நான் அவனை லவ் பண்ணலன்னு சொன்னானே என் மண்டையில வந்து ஆசிட்ட ஊத்திட்டாண்டி. அதான் எனக்கு இப்ப வரைக்கும் முடி வளர மாட்டேங்குது. மறுபடியும் ஆசிட்ட மூஞ்சில இஞ்சில ஊத்துறவன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லடி. ஏன் கூட இன்னொருத்தி சுத்திக்கிட்டு இருப்பா. அவ பின்னாடி கொஞ்ச நாள் சுத்தினியா. அவ லவ் பண்ணலன்னு சொன்னானே கத்தி வச்சு கண்ணெல்லாம் நோண்டி விட்டாண்டி. இப்ப நானும் திரும்ப மறுபடியும் போய் நின்னு வச்சுக்கோயே, மறுபடியும் ஏதாவது பேச்சு கொடுத்து கத்தி வச்சு மூஞ்சில இஞ்சில கோடு போட்டு விட்டானா வயசான காலத்துல கண்ணு தெரியாம நடந்து போய் சாவா. பரவாயில்லையே, தாத்தா நல்ல கோளாரா இருக்காரு. ஒத்தரசா நீ வேணா போய் அவர்கிட்ட பேசிப்பாரு. எதுக்குமா என் மண்டையில ஆசிட் ஊத்தி ஒத்த ரோசாவும் மொட்டை ரோசான்னு கூப்பிடுறக்கா? ஏடி என் புருஷன் என்ன பேசிக்கிட்டு இருக்கட்டும், வாங்க நம்ம இப்படி கூடி ஓடிடுவோம். அப்புறமா சாயந்தரமா எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். சாவே வந்தாலும் இந்த கிளவி உங்க அம்மா வீட்டுக்கு போனோம். நமக்கு சுடுகாட்டுல போனா நம்ம அம்மா வீட்டுக்கு விட மாட்டான்.